Hello everyone, welcome back to my channel. So, இப்போ தான் நீங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் சுப்ரியா சுசானா. நான் காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர், நேச்சுரல் சோப் மேக்கர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சோப் மேக்கிங் கண்டென்ட் தென் காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் கண்டென்ட்லாம் வீடியோ பார்க்க பிடிக்கும்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன சோப் வந்து மேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் டர்மரிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு சோப் வந்து மேக் பண்ண போகிறோம், டர்மரிக் சோப். ஸோ அதுக்கான ரெசிபீஸ் தென் ஆயில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு டர்மரிக் வந்து யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்துட்டு ஆன்டி ஏஜிங், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. தென் பிம்பிள்ஸ், ஆக்னி மார்க்ஸ், ஸ்கார்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஏஜிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஏஜிங் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டர்மரிக்கில் வந்து அதோட குட் திங்ஸ் வந்து அதில் இருந்திருக்கு. ஸோ முன்னாடி வந்து ஓல்டன் டேஸ்லலாம் வந்து நம்மளோட பார்ட்டிஸ்லாம் வந்து தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து டர்மரிக்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லையா, ஸோ அது வந்து நிறைய குட் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து எல்லாம் வந்து டர்மரிக்லாம் வந்து யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லைக் அது அப்படியே வந்து யூஸ் பண்ண பிடிக்கலாம், லைக் நலங்கு மாவு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லது. ஸோ எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியல. நான்லாம் வந்து என்னோட டீனேஜ் வந்து ஸ்லீப்பர் வரைக்கும் வந்து நான் தான் யூஸ் பண்ணேன். ஓகே காய்ஸ், அப்போ டர்மரிக்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டர்மரிக் மட்டும் இல்லை, கோகோனட் ஆயில் வந்து நம்ம டெய்லி வந்து ஹேருக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணனால, ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணனால நிறையவே பெனிஃபிட்ஸ்லாம் இருக்காமா. ஸ்கின்னை வந்து எங்கே வந்து யூத்ஃபுல்லாக வந்து வச்சுக்கிட்டாமா, மெயின்டைன் பண்ணிட்டாமா. தென் டர்மரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்துட்டு நம்ம தமிழ் பீப்புளெலாம் வந்து முன்னாடிலாம் வந்து அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கின் வந்து எப்பயுமே வந்து நல்லா ரேடியண்ட்டாக க்ளோவாக எங்காவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சில் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்துட்டு டர்மரிக்கை வச்சு சோப்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எத்தனை பேர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து டர்மரிக்கை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கீங்களோ, இனிமேல் வந்து டர்மரிக் இந்த மாதிரி கோகோனட் ஆயில் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, அதாவது வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த ரெசிபீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரெசிபீஸ் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு சும்மா நம்ம அப்படியே ஆயில்ஸ் போட்டு அப்படியே லை எடுத்து போடணும்னு அப்படி கிடையாது. ஒரு சம் மாதிரி மேக்ஸ்லாம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அந்த மாதிரி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனலைஸாக வந்துட்டு கிளென்சிங் இதெல்லாம் பண்ணது இல்லாமல் அதுக்கு ஹார்டனிங், கிளென்சிங் அப்படின்னு சில விஷயம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, இப்போ நான் வந்து ரெசிபிஸ் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ரைட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் வந்து அங்கே 1 kg தான் நம்ம வந்து இன்றைக்கி சோப் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இன்ஃப்யூஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃப்யூஷன் மெத்தட் இப்போ இது கூட ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணது வேணால் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து கோகனட் ஆயில் வந்து நான் எவ்வளோ எடுத்துக்கேன்னா 300 grams, தென் பாம் ஆயில் வந்து 100 grams, ஆலிவ் ஆயில் வந்து 200 grams, ஷியா பட்டர் வந்து 100 grams, ரைஸ் பிரான் ஆயில் வந்து 200 grams, தென் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 5%, கேஸ்டர் ஆயில் வந்து 5%, 50 ml. ஓகேவா, இதுக்கு வாட்டர் வந்து 282.67 grams, தென் லை சொல்யூஷன் 141.35 grams. ஓகேவா, இதெல்லாமே நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க, இல்லை இப்படியே இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரேஷியோ. ஓகேவா, சரி வாங்க இதை எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து பட்டர் வந்து ஷியா பட்டர் மட்டும் நான் எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ட்ரிபிள் பட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி சேர்க்கலாம். லைக் கொக்கோ பட்டர், மேங்கோ பட்டர், ஷியா பட்டர் இப்படி கூட நீங்கள் வந்து செய்யலாம். இந்த மாதிரி ஆயில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்ல, மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆல்ரெடி வீடியோக்குள்ள வந்தாச்சு. கைஸ், நாம் என்ன சொன்ன மாதிரி இன்ஃப்யூஷன் மெத்தடில் தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ கோகனட் ஆயிலில் நான் வைல்ட் டர்மரிக் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நான் இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த ஆயில் 300 grams வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த செடமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரெசிடியூல்ஸ்லாம், அந்த பார்ட்டிகல்ஸ் அதையுமே நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பாம் ஆயில் இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு நான் மெல்ட் பண்ணி போட் பண்ணுறேன். இந்த கிளைமேட்டுக்கு பாம் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீஸாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் அதை நல்லா மெல்ட் பண்ணி இது கூட போட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஷியா பட்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஷியா பட்டரையும் வந்து நான் மெல்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணுறேன். ஷியா பட்டர் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, அது ஒரு மாதிரி கட்டி ஃபார்மில் தான் வந்து இருக்கும். ஹார்டிங் நம்ம சோப்புக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஷியா பட்டர் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து லை சொல்யூஷன் ஆல்ரெடி மேக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக சோப் வந்து மேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஷியா பட்டரை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஷியா பட்டர் வந்து நம்ம என்ன தான் மெல்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணாலும் அதோட தன்மைக்கு தான் அது வந்து மாறும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அது நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, கட்டியாக இருந்தது இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்ம என்ன தான் அதை நான் மெல்ட் பண்ணி இது கூட போர் பண்ணாலும் ஃபுல்லாக வந்து அது கட்டி தன்மையான தான் அது வந்து மாறுது.
ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் அகெயின் போயிட்டு நான் அதை போய் மெல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பிளெண்டர் இருக்கு இல்லையா, ஸோ பிளெண்டர் வச்சு நான் எல்லா ஆயிலையும் வந்து ஒன்றா வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த சைட்லலாம் ஷியா பட்டர் எப்படி வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபுல் ஆயிலுமே வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் லிட்ரலாகவே அது வந்து இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட எனக்கு இது டைம் எடுத்தது. ஸோ எல்லா பட்டரையும் வந்து நான் அகெயின் நான் வந்து அதை வந்து லிக்விட் ஃபார்முக்கு கொண்டு வரத்துக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நல்லா வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம லைஃப் சொல்யூஷன் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சோப்பில் நம்ம ஷியா பட்டர், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், பியூரான கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும், நல்லா க்ளோயிங்காக சூப்பராகவே இருக்கும் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ லைஃப் சொல்யூஷனை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இது கூட போர் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து நம்மளோட மிக்சர்ஸ் இருந்தது. இப்போது லைஃப் சொல்யூஷன் போர் பண்ணதுக்கப்புறம் அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்து நம்மளோட சோப் வந்து எந்த கலரில் வந்து இப்போ மாறுது பாருங்கள், ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் கலராக வந்து மாறுது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு இது விசிபிளாக தெரியுதுன்னு தெரியல, பட் நம்ம நேரில் வந்து லைவாக பார்க்கும்போது ஸோ ரிச் இன் கலராக அப்படி வந்து இருந்தது. கைஸ், நான் வந்துட்டு இதை மோல்டில் வந்து போர் பண்ணிட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இமீடியட்டாக வந்து போர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருந்தது. என்னென்னா, நம்ம ஷியா பட்டர் ஆல்ரெடி அது கொஞ்சம் நேரம் இருந்தாலே அது வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ டைம் வந்து எனக்கு இல்லை, அதனால நான் டக்குன்னு வந்துட்டு இதில் வந்து போர் பண்ணிட்டேன். தென் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் எந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சாக வந்து அப்பப்போ இது வந்து கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டார்க் ஆரஞ்சாக இருந்தது, இப்போ லைட் ஆரஞ்சாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு சோப் வந்து இந்த கலரில் நம்மளுக்கு வராது. இதுவும் காட்டிலும் ஒரு மாதிரி ஒரு பேல் எல்லோ அப்படி தான் வந்து வரும். ஸோ கொஞ்சம் எனக்கு பேலன்ஸ் இருந்தது. நான் வந்துட்டு அதை கூட்டியாக வந்து ஃபேஷியல் பாம்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி மோல்டில் வந்து அதை நான் போர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை நம்ம எப்படி அன்மோல்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம இதை கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த மாதிரி சோப்ஸ்லாம் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு நியாசினமைட் சீரம் வந்துட்டு நான் ஃபார்முலேட் பண்ணி இப்போ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது ஓகேவா எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நியாசினமைட் சீரம் அதோட மேக்கிங் வீடியோவும் வரும். ஓகேவா, சரி. இந்த மாதிரி அகெயின் ஒரு நல்ல ஒரு சோப் மேக்கிங் வீடியோவில் ஆர் ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் சுப்ரியா ஜானா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லவ் யூ ஆல். பை 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 பை. உங்களுக்கு என்ன தெரிகிறது கேட்குது? மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மஞ்சள் வச்சு நம்ம சோப் மேக் பண்ணுறதுனால ஸோ மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ். ஸோ மங்களகரம்.